வணக்கம். எங்களுடைய இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டம் இருக்கு இல்லையா? அது மாணவர்களோட மொழி அறிவை மட்டும் வளர்க்காம, அவங்களோட குணநலன்கள், அப்புறம் சமூக பார்வை, இதையெல்லாம் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறது தான். நீங்க கொடுத்த குறிப்புகள் பார்க்கும்போது இந்த பாடநூலோட நோக்கம் ரொம்ப தெளிவா தெரியுது. நம்ம இந்த உரையாடலை என்ன பண்ண போறோம்னா, ஒரு மொழி பாடங்கிறது வெறும் பரீட்சை மார்க் தாண்டி ஒரு மாணவரோட ஆளுமை வளர்ச்சிக்கும் அவங்களோட சமூக பொறுப்புணர்வுக்கும் எப்படி ஒரு அடித்தளமா இருக்குன்னு நீங்களும் நாங்களும் சேர்ந்து கொஞ்சம் யோசிக்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஓ, நிச்சயமா. தமிழ் மொழி பத்தி சொல்லணும்னா அது உலகின் மிக பழமையான மொழிகள்ல ஒண்ணு. அது ஒரு சிறப்பு. ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா, மொழிங்கிறது சும்மா பேசுறதுக்கு மட்டும் இல்ல. அது நம்ம சிந்தனை, நம்ம உணர்வு, நம்ம பண்பாடு எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற ஒண்ணு. நீங்க அனுப்பின குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த 8ஆம் வகுப்பு பாடத்திட்டம் சும்மா இலக்கணம் இலக்கியம்னு மட்டும் இல்லாம இலக்கிய ரசனை, சமூக பொறுப்பு, நல்ல பழக்க வழக்கங்கள், ஏன் ஒரு விதமான மன சமநிலை வரைக்கும் கொண்டு சேர்க்கிற மாதிரி ரொம்ப கவனமா அமைச்சிருக்காங்கன்னு தோணுது. ஆமா, அந்த முழுமையான பார்வை தான் இங்க கவனிக்க வேண்டியது. சரி, முதல்ல அந்த முதல் பருவ பாடங்களையே எடுத்துக்கலாம். இந்த பகுதி மாணவர்களோட இலக்கிய ஈடுபாட்டையும் மன உறுதியையும் வளர்க்குதுன்னு தெரியுது. உதாரணத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு. அது வெறும் பாட்டா இல்லாம தாய்மொழி மேல ஒரு மரியாதையையும் பெருமையையும் எப்படி உணர்த்துது. மொழியை நேசிக்கிறதுங்கிறதும் ஒருத்தரோட சுயமரியாதை, அவரோட அடையாளம். இதெல்லாம் புரிஞ்சுக்க ஒரு வழியா இங்க பாக்குறாங்களா? கண்டிப்பா. நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. மொழி பற்றுங்கிறது வெறும் உணர்ச்சி இல்ல, அது ஒருத்தரோட தன்னம்பிக்கைக்கு, நான் யாருங்கிற புரிதலுக்கு ஒரு ஆதாரமா அமையுதுன்னு இந்த பாடங்கள் சொல்ல வருது. அதோட இதே பருவத்துல வர திருக்குறள் பகுதிகள் அது ரொம்ப முக்கியம். அது ஏதோ பழங்காலத்து நீதி கதைகள் மாதிரி இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை மனித மதிப்புகளை பேசுது. என்ன மாதிரி மதிப்புகள்? அதாவது ஒழுக்கம், உழைப்போட முக்கியத்துவம், எல்லாரையும் சமமா பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். இது வெறும் தியரியா இல்லாம பசங்க மனசுல ஆழமா பதியணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அந்த குறள் இருக்கே, ஆமா, அது விவசாயம் பத்தி மட்டும் இல்ல, உழைக்கிற ஒவ்வொருத்தரோட முக்கியத்துவத்தையும் அவங்க சமூகத்துக்கு செய்யற பங்கையும் சொல்லுது. உழைப்பு மேல ஒரு மரியாதையை உருவாக்குது. அப்போ இங்க தமிழ் கருத்துக்களா மொழி மரியாதை, உழைப்போட மதிப்பு, ஒழுக்கம், மனிதாபிமானம், இது மாதிரி விஷயங்கள் முன்னாடி வருது. சைக்கலாஜிக்கலா பார்த்தா இது மாணவர்கள்ட்ட தன்னம்பிக்கையை வளர்க்கும், பொறுமையை கத்துக் கொடுக்கும், யோசிக்கிற திறனை வளர்க்கும், மத்தவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற உணர்வையும் தரும். அப்போ இது வெறும் அறிவுரை சொல்றது மாதிரி இல்லாம அத உள்வாங்கி நடக்கிறதுக்கான ஒரு மனநிலையை தயார் பண்ணுதுன்னு சொல்லலாமா? இதுவே ஒரு பெரிய கல்வி நோக்கம்தான். ஆமா, கரெக்ட். இந்த பாடங்களோட அமைப்பே அதைத்தான் காட்டுது. சும்மா தகவல் சொல்றதை விட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. சரி, இந்த தனிமனித ஒழுக்கம், மொழி பற்று, இதிலிருந்து 2ஆம் பருவத்துல சமூக பொறுப்பு, சுற்றுச்சூழல் அக்கறைன்னு கொஞ்சம் வெளியில போற மாதிரி தெரியுதே. இந்த மாற்றம் எப்படி நடக்குது? நல்ல கவனிப்பு. முதல் பருவத்துல தனிப்பட்ட ஒழுக்கம், பண்பு பத்தி பேசினாங்கன்னா, 2ஆம் பருவத்துல அந்த பண்புகள் எப்படி சமூகத்துல வெளிப்படணுங்கிறத பத்தி பேசுறாங்க. உதாரணத்துக்கு இயற்கை தந்த பாடம் அப்படிங்கிற தலைப்பு. அது சுற்றுச்சூழல் பத்தி சும்மா ஃபேக்ட் சொல்றது இல்ல, நம்ம இயற்கை வளங்களை காப்பாத்துறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமைங்கிற ஒரு உணர்வை ஆழமா பதிய வைக்க முயற்சி பண்றாங்க. இது வெறும் அறிவா இல்லாம ஒரு பொறுப்புணர்வா மாறணும்னு பாக்குறாங்க. பொறுப்புணர்வுன்னா அது நாம தனியா செய்யறது மட்டும் இல்லையே, எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய நிறைய விஷயம் இருக்கே. அந்த மாதிரி கூட்டு முயற்சி பத்தி இந்த பாடங்கள்ல இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட். நம்மூர் நலன் நாமே காக்கலாம். இந்த மாதிரி பாடங்கள் சமூக பொறுப்போட எல்லாரும் சேர்ந்து டீமா வேலை செய்யற மனப்பான்மையையும் வளர்க்குது. ஒரு நல்ல சமூகம்னா அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட கூட்டு முயற்சியால தான் உருவாகுங்கிற கருத்து இது சொல்லுது. சரி, இந்த பருவத்துல தமிழ் கருத்து மதிப்புகளா எதை பார்க்கலாம்னா, இயற்கை மேல அன்பு, சமூக ஒற்றுமை, கடமை உணர்வு, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பொறுப்பெடுத்துக்கிறது. இதோட சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா, இது மாணவர்களுக்குள்ள கூடி வேலை செய்யற திறன், கொலாபரேஷன் ஸ்கில்ஸை வளர்க்குது. மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற கருணை உணர்வு, எம்பத்தியை தூண்டுது. சுற்றுச்சூழல் பத்தி வெறும் தகவல் மட்டும் இல்லாம ஒரு உண்மையான விழிப்புணர்வு, என்விரான்மெண்டல் கான்சியஸ்னஸ் ஏற்படுத்துது. ஆமா, இது இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வெறும் புத்தகத்தோட நிக்கல. நீங்க சொன்ன மாதிரி குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல பசுமை மன்றம் மாதிரி ஆரம்பிச்சு மரம் நடுறது, குப்பையை பிரிக்கிறது, தண்ணியை சேமிக்கிறது, இது மாதிரி செயல்ல ஈடுபடும் போது ஆக்டிவிட்டீஸ் மூலமா, ஆமா,
அப்போ படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு நேரடி தொடர்பு வருது. இது பாடத்தை ரொம்ப லைவா மாத்துது. இது ரொம்ப முக்கியம். கத்துக்கிறது கிளாஸ் ரூமோட முடியாம அது செயலுக்கு வரும்போதுதான் அதோட முழு அர்த்தமும் புரியும். இந்த அனுபவங்கள் பாடத்தோட நோக்கத்தை இன்னும் நல்லா புரிய வைக்கும். சரி, இந்த சமூகம், சுற்றுச்சூழல் பார்வைக்கு அப்புறம் 3ஆம் பருவம் எங்க போகுது? தமிழர் பண்பாடு, வரலாறு, மனித நேயம்னு குறிப்புகள் சொல்லுதே. ஆமா, 3ஆம் பருவம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் நம்ம பண்பாட்டோட வேர்களையும் மனித உறவுகளோட மென்மைகளையும் தொடுது. இது வரலாறு, இலக்கியம் வழியா நடக்குது. உதாரணமா, கல்கியோட பொன்னியின் செல்வன் மாதிரி வரலாற்று நாவல பாடமா வைக்கிறதுக்கு காரணம் சும்மா கதை படிக்கிறது இல்ல. அந்த கதை மாந்தர்கள் மூலமா தமிழர்களோட வீரம், அவங்க நிர்வாக திறமை, கலை ஆர்வம், அப்போதைய சமூக வாழ்க்கை எல்லாத்தையும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம பாரம்பரியம் மேல ஒரு பெருமை வரணும். அதுக்காக அப்போ வரலாறுங்கிறது வெறும் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இல்ல. அது நம்ம இன்னைய அடையாளத்துக்கும் நாளைக்கான உத்வேகத்துக்கும் ஒரு ஊற்றுக்கண்ணா இந்த பாடத்திட்டம் பாக்குதா? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் நோக்கம். வெறும் தகவலா இல்லாம ஒரு உணர்வு பூர்வமான தொடர்பை ஏற்படுத்தணும். அதோட இந்த பருவத்துல மனித உணர்வுகளோட மென்மையான பக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. எப்படி? இப்போ பாரதியாரோட சின்னஞ்சுருக்கி நீயே கண்ணம்மா கவிதை இருக்குல்ல, ஆமா, கேட்டிருக்கேன். அது தாய் சேய் உறவோட ஆழத்தை, அன்போட பல பரிமாணங்களை, பரிவு, கருணை, இந்த மாதிரி மென்மையான உணர்வுகளை ரொம்ப அழகா சொல்லுது. இது மாதிரி கவிதைகள் மாணவர்களோட உணர்வு உலகத்தை வளமாக்குது. இங்க தமிழ் கருத்துக்களா எதை பார்க்கலாம்னா, தாய்மையோட பெருமை, அன்பு, கருணை, பண்பாட்டு பெருமிதம், வீரம், அறிவை தேடுறது. சைக்காலஜிக்கலா பார்த்தா இது மாணவர்களுக்கு அவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க, அதை பேலன்ஸ்டா கையாள எமோஷனல் பேலன்ஸ் கத்துக் கொடுக்குது. கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டியை தூண்டுது. குடும்பம், சமூக உறவுகளோட முக்கியத்துவத்தை புரிய வைக்குது. மாணவர்கள் தங்களோட பண்பாட்டு தொடர்ச்சியை உணரும் போது அது மனசுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையும் கொடுக்குது. இந்த 3 பருவத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒண்ணு மேல ஒன்னா காட்டி ஒரு முழுமையான ஆளுமை வளர்ச்சியை நோக்கி மாணவர்களை கூட்டிட்டு போற மாதிரி ஒரு வடிவமைப்பு தெரியுது. தனிமனித ஒழுக்கம், அப்புறம் சமூக பொறுப்பு, அப்புறம் பண்பாட்டு புரிதல்னு ஒரு விரிவான பார்வை இருக்குதுல. ஆமா, அந்த ஒருங்கிணைந்த பார்வைதான் இந்த பாடத்திட்டத்தோட சிறப்பே. இப்போ இந்த மொழி கத்துக்கிறதே மாணவர்களோட மனநலத்துல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஆமா, அதுவும் முக்கியம்தான். வெறும் பாடம்னு இல்லாம மொழி கத்துக்கிறது ஞாபக சக்தி, கவனம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது மாதிரி விஷயங்களோட தொடர்புடையதுன்னு குறிப்புகள் சொல்லுது. இது படிக்கிறப்ப வர்ற அழுத்தத்தை குறைச்சு நம்பிக்கையா படிக்க எப்படி உதவுது? மொழி கத்துக்கிறதுங்கிறதே ஒரு சிக்கலான அறிதல் செயல்பாடுதான். அது மூளையோட பல பகுதிகளை வேலை செய்ய வைக்கும். ஆனா இந்த 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிற கண்டென்ட்டும் சொல்லித்தர முறைகளும் இதை இன்னும் பயனுள்ளதா மாத்துது. கவிதை, கதை, நாடகம், கலந்துரையாடல்னு பல வடிவங்கள்ல பாடம் இருக்கிறதால படிப்புங்கிறது போர் அடிக்கிற விஷயமா இல்லாம ஒரு சுவாரஸ்யமான பயணமா மாறுது. இது பசங்களோட இயல்பான ஆர்வத்தை தூண்டுது. நீங்க கேட்ட மாதிரி இது படிப்பு சம்பந்தமான மன அழுத்தத்தை, லேர்னிங் ஆங்ஸைட்டியை குறைக்க உதவுது. ஒரு விஷயத்த ரசிச்சு படிக்கும்போது அது பாரமா தெரியாது இல்லையா? ஆமா, உண்மைதான். இது ஒரு நல்ல கற்றல் சூழலை உருவாக்குது. பாசிட்டிவ் லேர்னிங் என்வாயன்மெண்ட். இது மாணவர்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கும். அதோட மொழியோட 4 அடிப்படை திறன்களும் சரியா வளர்க்கப்படுது. இது சும்மா லிஸ்ட் மாதிரி இல்ல, ஒவ்வொன்னும் ஒன்னோட ஒன்னு தொடர்பு உள்ளது. 1, கேட்கும் திறன், லிசனிங். இது சும்மா காதுல வாங்குறது இல்ல, பாட்டு, பேச்சு, விவாதம் மூலமா கருத்தை கவனிச்சு அதோட சாரத்தை புரிஞ்சுக்கிற திறன். சரி. 2, பேசும் திறன், ஸ்பீக்கிங். கிளாஸ்ல பேசுறது, நாடகம் போடுறது, சின்ன சின்ன பேச்சு பயிற்சிகள் மூலமா மாணவர்கள் தயக்கம் இல்லாமல் தெளிவா, கோர்வையா, நம்பிக்கையோட பேச கத்துக்கிறாங்க. ஆமா, அது முக்கியம். 3, படிக்கும் திறன், ரீடிங். கவிதை, கதை, கட்டுரை வாசிக்கிறது மூலமா வேகமா அர்த்தம் புரிஞ்சு படிக்கிற திறன் வளரும். அதோட வார்த்தைகளோட நுணுக்கமான அர்த்த வேறுபாடுகளை ரசிக்கிற திறனும் வரும். 4, எழுதும் திறன், ரைட்டிங். கட்டுரை, குறிப்பு, கடிதம் எழுதுறது மூலமா யோசனைகளை ஒழுங்குபடுத்தி தப்பில்லாம தெளிவா எழுத கத்துக்கிறாங்க. இது ஆழமா யோசிக்கிறதுக்கும் கருத்தை பரிமாறிக்கிறதுக்கும் அடிப்படை. இந்த 4 திறனும் சேர்ந்தாதான் ஒருத்தரோட மொழி ஆளுமை முழுமையடையும்.
அப்போ மொழி பாடங்கிறது வெறும் கருத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அந்த கருத்தை உள்வாங்கி யோசிச்சு வெளியே சொல்ற திறன்களையும் சேர்த்து வளர்க்குது. இது நிஜமாவே ஒரு முழுமையான செயல்பாடு தான். இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தோட மைய நோக்கம் என்னன்னு சொல்லலாம். நாம பார்த்த வரைக்கும் இதுக்கு 2 முக்கியமான நோக்கம் இருக்கு. ஒன்னு, மாணவர்களுக்கு தமிழ் மொழியோட இலக்கியம், இலக்கணம் இதெல்லாம் சொல்லி தர்றது. இன்னொன்னு, அந்த அறிவின் வழியாவே நல்ல பண்புகள், ஒழுக்கம், கருணை, உழைப்போட பெருமை, சமூக பொறுப்பு, சுற்றுச்சூழல் அக்கறை, பண்பாட்டு பெருமிதம், தாய்மொழி பற்று மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான நெறிகளையும் விதைக்கிறது. ஓஹோ, அறிவும் பண்பும் ஒன்னா? ஆமா, சுருக்கமா சொன்னா அறிவையும் பண்பையும் இணைக்கிற ஒரு முயற்சி. நீங்க தந்த குறிப்புகளோட சாரமே இதுதான். தமிழ் கத்துக்கிறத வெறும் படிப்பா பார்க்காம அது மாணவர்களோட மனநலத்துக்கும் மனித மாண்புகளை மதிக்கிறதுக்கும் ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. இது வெறும் பாடம் இல்ல, இது ஒரு வாழ்க்கை வழிகாட்டின்னு சொல்ல முயற்சி பண்றாங்க. இவ்ளோ யோசிச்சு அதை வடிவமைச்சிருக்காங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இது சும்மா மொழி திறனை வளர்க்கிற பயிற்சி மட்டும் இல்ல, ஒரு நல்ல குடிமகனை, ஒரு நல்ல மனிதனை உருவாக்குற முயற்சிங்கிறது தெளிவா தெரியுது. ஆமா, அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான செய்தி. இப்போ உங்களுக்கும் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன சிந்தனை. ஒரு மொழியோட பாடத்திட்டம் இவ்ளோ திட்டமிட்டு இவ்ளோ கவனமா மாணவர்கள்கிட்ட நல்ல பண்புகளையும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டு புரிதலையும் வளர்க்க முடியும்னா நாம ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். மத்த பாடங்கள், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் மாதிரி பாடங்கள்ல பொதுவா இன்னைக்கு இருக்கிற நவீன கல்வி முறைகள் இது மாதிரி பண்பாடு, ஒழுக்கம், மனிதநேயம் சார்ந்த விழுமியங்களை மாணவர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறதுல எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு, இல்லைன்னா இந்த துறைகள்ல இன்னும் பயன்படுத்தாத வாய்ப்புகள் நிறைய இருக்கா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த ஆழமான உரையாடல்ல பங்கு பெற்றதுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.